இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. என்னுடைய கன்சென்ட் இல்லாதப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னு வைங்களேன். பீரியட்ஸ் டைம்லேயே போட்டு டார்ச்சர் பண்ணுற கூட்டம்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். அது மாதிரி வந்து ரேப்புக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை வந்து நீதிமன்றங்கள் தருகிறது. ஆனால் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், கணவர் மீது ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் கணவன் மேலே வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து கன்சென்சுவல் செக்ஸே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை வந்து ரேப்பு அப்படின்னு அது ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ணிடலாம். அங்கே தேவை உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் நடந்திருந்தாலே போதுமானது. அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சூழ்நிலை. குடும்பங்கள் பலவை இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கடுமையாக வந்து சிதையுது. இதில் தண்டனைகள்ங்கிறது வந்து ரொம்ப ரேர். அந்த இப்போ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தரணும்னு கோட்டாடுறது அதை கொடுக்காம விட்ருவாங்க. மெயின்டெனன்ஸ் தரணும்னு கோட்டாடு அதை கொடுக்காம விட்ருவோம். அதை வச்சு திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை கோர்ட்டில் வந்து அப்படி தண்டனைகள் கிடைச்ச வழக்குகள் இருக்குது. தண்டனைகள் சமீபத்தில் கூட ஒரு நபருக்கு எங்கள் கிளைண்ட் ஒரு ஆளுக்கு அது கிடைச்ச வழக்குகள்லாம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு உமன் வந்தாங்க, அவங்க பேசினோடனே அவங்களுடைய அரகன்ஸ் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவங்க நம்மளுக்கே சட்டப்பாடம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. இவங்க யாரை எதிர்த்து வழக்கு செய்யணும்னு சொன்னாங்களோ அவர் என்கிட்ட வந்தார். எனக்கு தெரியாது இவங்க தான். அப்போ பெரிய இது இல்லை. விவாகரத்து முடிந்து அந்த பெண் இன்னொரு மறுமணம் செய்து அவங்க 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது போடுறான் போய் கேஸ். அப்போ தான் நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, நீதிமன்றங்கள் வந்து இது ஷரியத் தீர்ப்பாயங்கள் வந்து நீதிமன்றங்களை போல் செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்காலமாக அப்படி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதே மாதிரி வந்து இப்ப பாக்கும்போது இந்த மேரிட்டல் ரேப்ஸ் அதுவுமே வந்து அதிகமா தான் இருக்கு. சோ சட்டத்துல வந்து இந்த மேரிட்டல் ரேப்ஸ் வந்து இல்லீகலா இருந்தாலும் இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்கும்? அது வந்து ப்ரூவ் ஆகுற சமயத்துல இல்லை, அது வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். பல சட்ட விதிகள் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ரிபிள் தலாக்குன்னு ஒன்று இருக்குது. ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் 3 தலாக் வந்து ஒரு நேரத்தை சொன்னாருன்னு நீங்கள் எப்படி போய் ப்ரூவ் பண்ணுவீங்க? வெறும் வெர்பல் தானே, அது எழுத்துலேயே தர போகிறாரு. எழுத்தில் தந்தால் வேறு விஷயம், யார் எழுத்துலாம் தரமாட்டாங்க. ப்ரொனவுன்சிங் தான், தலாக் வந்து ப்ரொனவுன்சிங் தான். அப்போ அதை தர முடியாது. நீங்கள் வந்து ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி தண்டிக்கப்பட்டவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அந்த சட்டம் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விஷயம். அப்போ அந்த மேரிட்டல் ரேப்புங்கிறதும் வந்து பெரும்பாலும் வந்து நீதிமன்றங்கள் வரும்பொழுது என்ன ஒரு டார்ச்சர் பண்ணார், என்னுடைய கன்சென்ட் இல்லாதப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னு வைங்களேன். பீரியட்ஸ் டைம்லேயே போட்டு டார்ச்சர் பண்ணுற கூட்டம்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். அது மாதிரி வந்து ரேப்புக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை வந்து நீதிமன்றங்கள் தருகிறது. ஆனால் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், கணவர் மீது ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் கணவன் மேலே வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து கன்சென்சுவல் செக்ஸே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை வந்து ரேப்பு அப்படின்னு அது ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ணிடலாம். அங்கே தேவை உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் நடந்திருந்தாலே போதுமானது. அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் வரும். ஓகே சார். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ ஆண்களுக்குமே அதே அளவுக்கு இல்லைனாலுமே அதோட ஒரு கம்மி பெர்சன்டேஜ்ல வந்து அதே அளவுக்கு ஒதுக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து அதுதான். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஐடி சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ மாதிரி இது பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப் சம்பந்தப்பட்டவங்க வந்து என்ன பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஆண்களுக்கு எதிராகவுமே வந்து நிறைய குற்றங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு வந்து அவங்க சாதகமா இருக்க லாஸ் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்போ? ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னால் டவுரி சம்மந்தமான வழக்குகள்லாம் வந்திருந்தது. அப்போ வந்து ஆளுமன்லேயே அதுக்கான எஃப்ஐஆர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில என்ன வந்துச்சுன்னா, நாட் லெஸ் தென் அ ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷுட் இன்வெஸ்டிகேட் த மேட்டர் அண்ட் தென் எஃப்ஐஆர் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி அர்னேஷ்குமார்னு ஒருத்தர் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபேமஸ்ஸு. அந்த அர்னேஷ்குமார் ஜட்மெண்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது வந்து இஃப் ஐம் நாட் ரைட் வந்து 498A, அதாவது வந்து உமன் ஹராஸ்மெண்ட்டில் அவங்க வந்து ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து ஏபி போடுறாரு, கிடைக்கல. மேலே போகிறாரு, சுப்ரீம் கோர்ட் போயிடுது. அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை தானே, இதுக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு துடிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு அரெஸ்ட்டு கண்டிப்பாக கம்பல்சரியா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கைதே பண்ணக்கூடாது, வேறு எஃப்ஐஆர் போடுறீங்க, இது நீங்கள் அரெஸ்ட்டே பண்ணக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட் வந்து மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்னேஷ்குமார் ஜட்மெண்ட்டில் வந்து அந்த அர்னேஷ்குமார் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் மிஸ்யூஸ் ஆகிறதுனால தான்.
இது ஒரு பக்கம் இப்போ சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சட்ட ரீதியாக ஒரு கப்பல் இருக்குன்னா இந்த பக்கம் சாயுது, இதை கொஞ்சம் சரி பண்ணுவோமேனு கொஞ்சம் வெயிட் வச்சு இப்படி தூக்குனா அந்த வெயிட்டே பலுவை காட்டி இப்படி சாய்க்கிறாங்க. அப்படி சாய்க்கும் போது யாருக்கு ஆகுதுன்னா இதில் பாதிப்பு. டு பி ஃப்ராங்க், இப்போ எப்படி வந்து ஒரு பிசிஆர் ஆக்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணால் ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு தான் அது பிரச்சனையாக மாறுமோ மிஸ்யூஸ் பண்ணால், அதே மாதிரி தான் பெண்களுக்குடைய உரிமைக்காக தரப்பட்ட உமன் வந்து ஒரு வீக்கர் செக்ஸாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, அவங்க வந்து ஆணை விட குறைவாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சட்டங்களை வைத்து அவங்களுடைய பலத்தை கூட்டுறது. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? அதை வந்து ஒரு அதையுமே ஒரு கவுன்சிலிங் மூலமாக தான் பெண்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். இப்படி இருக்குது சட்டம் ரிஜிடாக தான் இருக்கும், அதை வந்து கன்வீனியண்ட்டாக மாற்றியெல்லாம் பண்ண முடியாது. இப்படின்னா இப்படி தான், இது அப்ளை பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதை பயன்படுத்தி செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும்? பாதிப்பு யாருக்குன்னு சொன்னால் அகைன் பெண் சமூகத்துக்கு தான் பாதிப்பு. ஒருத்தர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல வந்து வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு ஆன்டி டவுரியெல்லாம் வந்து ஆக்டாக வர்றப்ப பெரிய அளவில் பெண்களுக்கு அது வந்து ரிலீஃபாக இருந்துச்சு. கொஞ்சம் காலம் போக 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 புருஷன் சத்தம் போட்டு பேசினா கூட வரதட்சணை கேஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்றது நடைமுறையாக வளமையாக இருந்துச்சு. அப்படி சொல்ல ஆரம்பிக்க வச்சு இப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. உடனே எல்லாம் வந்து வரதட்சணை வழக்கு இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உடனே வரதட்சணை கேஸ்லாம் பதிய மாட்டாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக எடுத்து அது ஒரு நாட் லெஸ் ரேங்க் ஆஃப் ஏசி வரைக்கும் நாலேஜுக்கு கொண்டு போய் தான் அதை போடுவாங்க. அப்படிங்கிற நிலைமையை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக போகும். அதனால் சில நேரங்களில் இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். கணவன் மனைவி வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எங்களுடைய சட்ட அனுபவத்திலேயே நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலே வந்து ஒரு ரெண்டு மூணு சூசைட் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆண்கள் ரொம்ப அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு வழிப்படுத்தி பெண்கள் வழிப்படுத்தி விட்டது. இல்லை, ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து நீங்கள் தண்டனைன்ற பக்கம் பல நேரங்களில் ஃபேமிலி மேட்டர்ஸை பற்றி நீங்கள் கேட்குறதுனால சொல்லுவேன். ஃபேமிலி மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போகிறாங்க, ஆர்சி போகிறாங்க, என்னை சேர்த்து வைக்கணும்னு போகிறாங்க. கோர்ட் ஆர்டரே போடுது. சேர்த்து வைக்க முடியுமா கோர்ட்டால்? கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, கணவன் பண்ணி நீங்கள் 2 பேர் சேர்ந்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரே போடுது. சேர மாட்டேன்னு வர்றான், அவன் என்ன பண்ண முடியும்? முடியாது. பல நேரங்களில் டிவோர்ஸ் வழக்குமே இப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேட்டர்ஸில் நீதிமன்றத்தினுடைய தலையீடுகள் டு பி ஃப்ராங்க் தோல்வி தான். டு பி ஃப்ராங்க். ஏன்னா பல நேரங்களில் அவ்வளோ காட்டமாக வந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து திடீர்னு கட்டி பிடிச்சி அழுது, அது வந்து ரொம்ப ரேரா அது எப்போவுமே நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ரேரா அந்த மாதிரி. ஆனால் குடும்பங்கள் பலவை இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கடுமையாக வந்து சிதையுது. இதில் தண்டனைகள்ங்கிறது வந்து ரொம்ப ரேர். அந்த இப்போ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தரணும்னு கோர்ட் ஆர்டர் வருது, அதை கொடுக்காம விட்டுருவான். மெயின்டெனன்ஸ் தரணும்னு கோர்ட் ஆர்டர், அதை கொடுக்காம விட்டுருவான். அதை வச்சு திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை கோர்ட்டில் வந்து அப்படி தண்டனைகள் கிடைச்ச வழக்குகள் இருக்குது. தண்டனைகள் சமீபத்தில் கூட ஒரு நபருக்கு நான் எங்கள் கிளைண்ட் ஒரு ஆளுக்கு இது பண்ணோம், அது கிடைச்ச வழக்குகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து தண்டனைகள் வந்து ஏதாவது ஒரு பெரிய தீர்வை தருகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு இடையில வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டில் வந்து ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஃபேமிலி டிஸ்பியூட்டில் வந்து அவங்க ஜமாத்திலே வச்சு முடிவு பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. இவனை பழி வாங்கணும்னு இவன் என்ன பண்ணான்னா சட்டத்தை பயன்படுத்தி என்னை வந்து வம்பு பண்ணி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. எனக்கு இந்த விவாகரத்தில் உடன்பாடு இல்லை, என் மனைவியோட என்னை திருப்பி சேர்த்து வைக்கணும்னு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து கோர்ட்டில் போய் போடுறேன். அப்படி போடுறப்ப எப்போன்னா இவனுக்கு விவாகரத்து முடிந்து அந்த பெண் இன்னொரு மறுமணம் செய்து அவங்க 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது போடுறான் போய் கேஸ். அப்போ தான் நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, நீதிமன்றங்கள் வந்து இது ஷரியத் தீர்ப்பாயங்கள் வந்து நீதிமன்றங்களை போல் செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்காலமாக அப்படி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளை வந்து கடுமையான முறையில் எல்லாரும் மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரம் டிசர்விங் பீப்புளும் இருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம நிறைய பேர் நீதி வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பல சைக்கோஸுக்கு வந்து பெரும்பாலும் ஆண்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் குழந்தைகளை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து தொந்தரவு பண்ணுறப்ப நம்ம ஜிடபிள்யூபி போய் அவங்களுக்கான நீதிகளை வந்து விசிட்டேஷன் ரைட்ஸில் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அதுதான் பெரும்பான்மையான நேரங்களில் எனக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா கணவன் மனைவியை தாண்டி முக்கியமானது குழந்தைகளை காட்ட மாட்டாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் இது படித்து சட்டத்தின்படி என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, 2 பேருமே ரீமேரேஜ் பண்ணலன்னு அந்த ரைட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுவே மனைவி ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரைட்ஸ் வந்து கணவனுக்கு அதிகமாகிடும். அதுவே கணவன் ரீமேரேஜ் பண்ணிட்டாருன்னா இன்னும் சுத்தம் சிக்கலாக போயிடும். அப்போ அது ரீமேரேஜ் பண்ணாமல் இருக்கிற டைமில் வந்து பெரும்பாலும் குழந்தைங்க இருக்கும்போது இன்னொரு திருமணத்தை தாண்டி குழந்தைங்க மேலே தான் பார்த்துருக்கேன் நான். பல ஆண்களுக்கு வந்து இல்லை குழந்தைக்காக பண்ணல பார்க்கப்படாமல் பண்ணுறோம் அப்படி சொன்னவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து விட்டா போதும்னு கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து குழந்தைகளுக்காக வந்து அப்படி வர்றப்ப
பெரும் உதவியை வந்து நீதிமன்றம் செஞ்சிருக்கு. எங்களுக்கே அப்படி ஒன்று நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு உமன் வந்தாங்க, அவங்க பேசினோடனே அவங்களுடைய அரகன்ஸ் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவங்க நம்மளுக்கே சட்டப்பாடம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. இவங்க யாரை எதிர்த்து வழக்கு செய்யணும்னு சொன்னாங்களோ அவர் என்கிட்ட வந்தார். எனக்கு தெரியாது இவங்க தான். அப்போ பெரிய இது இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் அவங்கள பீனலைஸ் பண்ண விரும்பலை, குழந்தை பிறந்ததுலேருந்தே காட்டல அப்படின்னா. பிறந்ததுலேருந்தே காட்டல. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ஜிடபிள்யூபி போய் விசிட்டேஷன் ரைட்ஸ் வாங்கி அப்போது கதறி அழுதாப்பில் அது குழந்தைய பார்த்துட்டு வந்து எனக்கு மெசேஜும் போட்டார். ரொம்ப பெரிய நீளமான மெசேஜ் போட்டார். அது எங்கள் ஆஃபீஸில் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் நாங்கள் இன்றைக்கி, ஏன்னா ஒரு சென்டிமெண்டல் விஷயம் இல்லை அது. அப்போ அது வந்து ரொம்ப சந்தோஷம், நான் பார்க்காமே இருந்துருவோம்னு நினச்சேன். சட்டம் அதுக்கு ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் கேசஸுக்கு சட்டத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்துவதை விட டிவிசிக்கு பயன்படுத்துவதை விட, டிவிசி வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. டொமஸ்டிக் வயலன்ஸ் படி நான் லேட் ஆகும், ஆனால் உங்களுக்கு எஃபெக்டிவாக டிவிசிலேயே மெயின்டெனன்ஸும் சேர்த்து கிடைக்கும். டிவிசிலே வாங்கலாம் நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸில், குடும்ப வன்முறை சட்டத்தில் போனால். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை பழி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த விசிட்டேஷன் மட்டும்தான் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்.